மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வைரஸால் ஏற்படக்கூடிய ஏர்பார்ன் டிசீஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஏர்பார்ன் டிசீஸ் பற்றியும் வாட்டர்பார்ன் டிசீஸ் மற்றும் வெக்டர்பார்ன் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. டியூபர்குலோசிஸ் இதோட காசிட்டிவ் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்பூட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் எதுன்னு பார்த்திங்கன்னா லங்ஸ். இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்சிஸ்டன்ட் காஃப், செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் வெயிட் அண்ட் அப்படைட். தொடர்ச்சியான இருமல் ஏற்படுறதால செஸ்ட் பெயின் வந்து ஏற்படும். அவங்களுக்கு வந்து பசியின்மை, அதாவது பசின்ற அந்த உணர்வே ஏற்படாது. அதிகமான வந்து வெயிட் லாஸ் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் டிசீஸ் டிப்தீரியா. இதோட காசிட்டிவ் ஆர்கானிசம் Corynebacterium diphtheriae. Mode of transmission droplet infection, droplet nuclei. அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆர்கன் பார்த்திங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நோஸ், த்ரோட். சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், சோர் த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ். இந்த டிப்தீரியாவால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா தொண்டை வலி, மூச்சு திணறல் பிரச்சனைகளோட காணப்படுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஊஃபிங் காஃப். இதனோட காசிட்டிவ் ஆர்கானிசம் போர்டுடெல்லா பெர்டியூசிஸ். இது எதன் மூலமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் காண்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த சிம்டம்ஸ், இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மைல்ட் ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் வூஃப், லவுட் க்ரோயிங் இன்ஸ்பிரேஷன். ஊஃபிங் காஃப்னா கக்குவான் இருமல். இந்த ஊஃபிங் காஃபால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா பயங்கர சத்தத்தோடு எப்போவும் இருமிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர்பார்ன் டிசீஸ். நீரின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோப்ஸ் present in the contaminated water cause various infectious diseases. Some of the waterborne diseases are cholera, typhoid, infectious hepatitis, poliomyelitis, diarrhea, etc. The most common waterborne diseases and their causative microbial agents, symptoms of these diseases and preventive measures are given in the table below. இந்த வாட்டர்பார்ன் டிசீஸ்லேயும் வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வாட்டர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். poliomyelitis, causative organism polio virus. Mode of transmission droplet infection, sputum discharge, secretion from nose, throat, contaminated water, food and milk. Affected organ central nervous system. இதனோட சிம்டம்ஸ் வந்து பேரலைசிஸ் ஆஃப் limbs. ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ்னு பார்த்திங்கன்னா சால்க் வேக்சின் ஆர் ஓரல் போலியோ வேக்சின் OPV இஸ் அட்மினிஸ்டர்ட். இந்த போலியோ வைரஸ் பார்த்திங்கன்னா மெயினாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதனால் வந்து கை கால்கள் முடக்கம் வந்து ஏற்படுது. இந்த நோய் வராமல் நம்மளுக்கு வராமல் நம்ம தடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சால்க் வேக்சின் அல்லது ஓரல் போலியோ வேக்சினை வந்து எடுத்துக்கிறது மூலயமா நம்ம வந்து நம்மளை இந்த நோய் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸால் ஏற்படுது. இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட் மூலமாக. இது அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கன் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர். இதனோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாசியா, அனராக்சியா, அக்யூட் ஃபீவர் அண்ட் ஜாண்டிஸ். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் பார்த்திங்கன்னா லிவரை வந்து மெயினாக பாதிப்படைய செய்யுது, அதாவது லிவரை வந்து வீக்கமடைய செய்யுது. இதனால் வந்து நாசியா, ஒரு மாதிரி குமட்டல், அனராக்சியா அப்படின்னா ஒரு மாதிரி மனச்சோர்வு ஏற்பட்டு அதன் மூலமாக பசியின்மையோடு இருப்பாங்க. அப்புறம் ஃபீவர், அக்யூட் ஃபீவர் வந்து காணப்படும். அப்புறம் ஜாண்டிஸ் வந்து ஏற்படும் உங்களுக்கு. இந்த டிசீஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர், பர்சனல் ஹைஜீன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் அக்யூட் டயரியா. இது வந்து ரோட்டா வைரஸால் ஏற்படுது. இது வந்து கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட் மூலமாக பரவுது. இந்த ரோட்டா வைரஸ் வந்து மெயினாக இன்டெஸ்டைனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த அக்யூட் டயரியாவோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ். இதனோட ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது waterborne diseases caused by bacteria. காலரா இது வந்து விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியாவால் பரவுது. இதனோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர், ஓரல் ரூட் அண்ட் த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ். விப்ரியோ காலரே பார்த்திங்கன்னா இன்டெஸ்டினல் ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த காலராவோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்யூட் டயரியா வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ், வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ஸ், நாசியா அண்ட் டீஹைட்ரேஷன். ஹைஜீனிக் சானிடரி கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை எடுத்துக்கிறது மூலமாகவும் இந்த டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் டைஃபாய்டு என்ட்ரிக் ஃபீவர். அதாவது இது வந்து குடல் காய்ச்சல், நுரையீரல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா மூலமாக பரவுது. இது பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபீசஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ் மூலமாக பரவுது. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனை எஃபெக்ட் பண்ணுது. டைஃபாய்டு ஏற்பட்டால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர், வீக்னஸ், அப்டாமினல் பெயின், ஹெட்டேக், லாஸ் ஆஃப் appetite, rashes on chest and upper abdomen. ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் பை ஃப்ளைஸ் அண்ட் டஸ்ட், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சானிடேஷன், ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ். ஈமொய்த்த உணவு பண்டங்கள்லாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான டிசீஸில் நம்மளை வந்து தாக்காமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெக்டர்-borne diseases. Vector is an agent that acts as an intermediate carrier of the pathogen. அதாவது நோய் கிருமிகளை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பர்சனுக்கு சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு கடத்தி தான் வெக்டார். Many insects and animals act as vectors. Diseases transmitted by vectors are called vector-borne disease. These vectors can transfer infecting agents from an infected person to another healthy person. Some of the insect vector-borne disease are malaria, filaria, chikungunya, dengue, and the disease which are transmitted through animals are bird flu and swine flu. வெக்டர்-borne டிசீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசீஸ் மலேரியா. மலேரியா கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். மலேரியா இஸ் காஸ்டு பை புரோட்டோசோவன் பாரசைட் பிளாஸ்மோடியம். இந்த மலேரியா பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்ற புரோட்டோசோவன் மூலமாக பரவுது. மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்மோடியத்தில் வந்து 4 ஸ்பீஷிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், Plasmodium malariae, Plasmodium falciparum and Plasmodium ovale. Malaria caused by Plasmodium falciparum is malignant and fatal. Approximately 300 million people around the world get infected with malaria every year. இந்த 4 ஸ்பீஷீஸ்லேயும் பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் பால்சிபரத்தால் ஏற்படக்கூடிய மலேரியா வந்து மிக கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன் பீப்புள் வந்து இந்த மலேரியாவால் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. It spreads through the bite of an insect vector, the female Anopheles mosquito, which feeds on human blood and usually lasts less than 10 days. மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் கிருமியானது ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ மூலமாக தான் மனிதர்களுக்கு கடத்தப்படுது. மலேரியாவால் பாதிக்கப்பட்ட பர்சனுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டேக், நாசியா, மஸ்குலர் பெயின், சில்னஸ் அண்ட் ஷிவரிங், ரேபிட் ரைசிங் டெம்பரேச்சர், ஃபீவர் சப்சைட் வித் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். இந்த மலேரியாவுக்கு ஒரு சிறந்த ட்ரக்காக வந்து குயினைன் வந்து செயல்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் சிக்கன்குனியா. சிக்கன்குனியா இஸ் காஸ்டு பை வைரஸ். It is transmitted in humans by the bite of infected Aedes aegypti mosquito during the daytime. சிக்கன்குனியாவை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற மஸ்கிட்டோ மூலமாக தான் மனிதர்களுக்கு கடத்தப்படுது. It causes severe and persistent joint pain, body rashes, headache and fever. Joint pain can last for a very long time. Incubation period of the virus usually 2 to 12 days. Chillness, high fever, vomiting, nausea, headache, persistent joint pain and difficulty in walking are the common symptoms associated with this disease. The joints get inflamed and the person finds it difficult to walk. Paracetamol is given to relieve pain and reduce fever.
சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்ட பர்சன் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் வந்து அந்த பெயின், ஃபீவரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. இதனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.